உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு நட்சத்திரம், ஒரு ராசி இருக்குது. இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பா நல்லா இல்லை. ஒருத்தர் உயர்ந்து வாழ்றாங்க, ஒருத்தர் ரொம்ப தாழ்ந்து வாழ்றாங்க, ஒருத்தர் செல்வந்தரா இருக்கிறாங்க, ஒருத்தர் அந்த செல்வம் கிடைக்கலையேன்னு ஏங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில முன்னுக்கு வரதில்லை, ஒருத்தருக்கு கஷ்டமே இல்லாமல் நல்லா சொகுசாவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே திருப்தியா அமையுது. அவங்க மட்டும் எப்படி நல்லா இருக்கிறாங்க? அவங்க செய்யக்கூடிய தொழில் தான் நானும் செய்யறேன், என்னால நல்லா இல்லையே, நல்ல சந்தோஷம் இல்லையே. அதுபோக ஒவ்வொருத்தருக்கு கரெக்டான வயசுல கல்யாணம் ஆகுது, ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டான வயசுல கல்யாணம் ஆகிறது இல்லை. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது, ஒரு சிலருக்கு அந்த குழந்தை பாக்கியம் இருக்கிறது இல்லை. அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, உங்களுடைய அப்பா, உங்க தாத்தா, உங்க பாட்டன், பூட்டன், ஓட்டன் பரம்பரை, இந்த முன்னோர்கள் செஞ்ச கரும வினை, கரும காரியங்கள். அப்ப அவங்க செஞ்ச அந்த கரும வினையினால அந்த கரும வினையை நாமளும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டாயம் உருவாகிறது. அப்போ அந்த கரும வினையை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு மனசும் உடலும் ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்படி எல்லாமே இருந்துட்டாலுமே தனக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படும் போது ஏதாவது தெய்வத்தை கும்பிட்டால் நம்மளுடைய கஷ்டங்கள் தீருமோ, நம்மளுடைய கரும வினைகள் தீருமோ அப்படிங்கிற எண்ணம் மனசு எல்லாத்துக்குமே வரும். அப்ப நீங்க எந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவு. அப்போ தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது எப்பவுமே பிறருக்கோசரம் வாழக்கூடியவர்கள், பிறருக்கு உழைக்கக்கூடியவர்கள், பிறருடைய காரியத்தை கையில் எடுத்து தன்னுடைய காரியம் போல் செய்யக்கூடியவர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. அப்ப அந்த தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது எப்பவுமே நேர்மையாக வாழக்கூடியவர்கள். காரணம் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள். அப்ப அந்த குருடைய ஆதிக்கம் பெற்றதுனால அவங்க என்னைக்குமே நேர்மையா தான் இருப்பாங்க, நேர் வழியில் தான் போவாங்க. அதாவது தலையே அறுத்து போட்டாலும் அவங்க அடுத்தவங்களுடைய காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. தான் உழைச்சு தன்னால என்ன முடியுமோ அதைத்தான் விரும்புவார்கள். அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு ஒரு சில விஷயத்துல கஷ்டப்பட்டுமே பலன் கிடைக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது போக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மன சந்தோஷம், ஒரு மன திருப்தி, ஒரு மன நிம்மதி கண்டிப்பா இருக்கிறதே இல்லை. எதையோ ஒண்ணு இழந்துட்ட மாதிரிதான் எப்பவும் வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய மன நிறைவு அப்படிங்கிறது முழுசா கிடைக்கிறதே இல்லை. அப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மொத்த சகல காரியங்களுக்கும் சகல பிரச்சனைகளுக்கும் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா பழனி பால தண்டாயுதபாணி. அந்த தெய்வத்தை கெட்டிய பிடிச்சுக்கணும். மனசார மனம் உருகி அவங்கள வழிபட்டு வந்தாவே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும், வழி பிறக்கும். அப்போ தனுசு ராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக அந்த தெய்வத்தை வணங்கி வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5ஆம் இடமாகப்பட்டது செவ்வாய் பகவானா வருது. அப்ப அந்த செவ்வாயும் முருகருடைய அமைப்பு. அப்ப அந்த 5ஆம் இடம் என்பது ஒருத்தருடைய அறிவு, திறமை, அப்போ அந்த அறிவுக்கு தகுந்த வளர்ச்சி, தான் சம்பாதிக்கக்கூடியது, தான் எந்த பொசிஷன் இருக்கிறோம் அப்படிங்கிறது காட்டுறதுதான் இந்த 5ஆம் இடம். அப்ப அந்த 5ஆம் இடத்துடைய சிறப்பு அந்த முருகருடைய அனுகிரகம் தான். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்விகளை கணிச்சு உங்களை நல்ல வழியில கண்டிப்பாக கரை சேர்த்து விடுவார் அந்த பாலதண்டாயுதபாணி முருகர். கண்டிப்பாக அவங்கள நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆலங்குடியில இருக்கக்கூடிய அந்த சூரியனார் கோயிலுக்கு ஆப்போசிட்ல குரு பகவான் இருக்கிறாங்க. அந்த குரு பகவானை நீங்கள் அதிகமாக நின்று மனசார பொறுமையாக வணங்கி வந்தால் உங்களுக்கு தகப்பன் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அப்ப தகப்பனால உங்களுக்கு மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி,
அப்ப அந்த தகப்பன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து கொடுக்கல, பிரச்சனை பண்ணாலும் சரி, அந்த தகப்பன் வழியில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதெல்லாமே தீரும். அப்ப அந்த தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாம செய்ய முடியல, செய்யாம போயிட்டோம், என்னடா பண்றது அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டாலும் கண்டிப்பாக இந்த சூரிய பகவான், சூரியனார் கோயில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்க வணங்கி வாங்க. அதுபோக இந்த ஆலங்குடியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் என்னைக்குமே அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா, இப்போ படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுறோம், வேலை கிடைக்கல. அது போக ஒவ்வொருத்தரும் படிச்ச படிப்புக்கு உண்டான வேலையும் கிடைக்காம கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம படிப்புக்கு உண்டான வேலை எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற வருத்தத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஆப்பட்டது படிச்சும் பட்டம் வாங்கியும் இன்னைக்கு வேலையை எதிர்பார்த்து அந்த வேலை கிடைக்காமலும் எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி திருப்தி இல்லாமலும் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அப்ப அந்த வேலை மூலியமாக வெளிநாடு போகலாம், வெளிநாட்டில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்க ஆசைகள் வளர்த்திருந்தாலும் எதுவுமே திருப்தியாக நடக்கல. அதுக்கு காஞ்சி காமாட்சி கோயில்ல ஏகம்பரீஸ்வரர் கோயில் அந்த கோயிலை, அந்த தெய்வத்தை நீங்க வணங்கி வந்தால், அதாவது காஞ்சி காமாட்சியில ஏகம்பரீஸ்வரர் கோயில் இருக்குது, அந்த கோயில போய் அவங்கள வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இது போக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் கவர்மெண்ட் தொழிலே வேணும், அந்த கவர்மெண்ட் தொழில் எனக்கு கிடைச்சே ஆகணும். அது போக அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறது, இது போக டிஎன்பிசி குரூப் ஏ சம்மந்தப்பட்டது, இது மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறது, இல்லைன்னா ஒருத்தர் கிடைச்ச வேலைக்கு போயிட்டு மீண்டும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதி அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கே போகணுங்கிற ஒரு வெறி இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கவர்மெண்ட் தொழிலே இருக்கிறாங்க, அந்த தொழில இருந்தும் ஒரு திருப்தி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மன நிறைவு இல்லை, அந்த தொழில இருக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகுது. அப்போ அங்கே அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆபீசர்னாலேயோ இல்லை கூட இருக்கிறவங்கனாலேயோ சில சலிப்பு, சங்கடம், பிரச்சனைகள், அப்போ இவங்க வேலையில் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸோ, இது மாதிரி எத்தனையோ குழப்பங்கள் இருக்கும். இது எல்லாமே தீரும்னா சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்ப கவர்மெண்ட் வேலை எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த வெறி, கண்டிப்பாக அந்த வெறிக்குண்டான அந்த சன்மானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்காகப்பட்டது இப்போ வேலை இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, எல்லாமே இருந்து மனசுல குழப்பம், ஒரு மன நிம்மதி இல்லை, ஒரு மனசுல எங்கே போனாலும் ஒரு திருப்தி இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா, மனசுல ஒரு பயம், மன இறுக்கம், இதனால மனைவி கூட சங்கடம், மனைவி கூட நல்லா பேசுறது இல்லை, மக்கள் கூட நல்லா பேசுறது இல்லை, தன் தாய் கூட நல்லா பேசுறது இல்லை, தகப்பன் கூட நல்லா பேசுறது இல்லை. இப்படி பேசினாலும் பிரச்சனைகளும் வேதனைகளும் சங்கடங்களும் வந்துட்டு இருக்குது. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாப்பநாசத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் மனசார கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், மன குழப்பம் கண்டிப்பாக தீரும். அப்ப அந்த மனக்குழப்பம் தீர்ந்தாவே நீங்க சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். தாய் தகப்பனுடைய அருமை பெருமை தெரிஞ்சு, மனைவியுடைய அருமை பெருமை தெரிஞ்சு, மக்கள் கூடயும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால பாபநாசம் சிவன் கோயிலுக்கு போய் நீங்க மனசார கும்பிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இது போக பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு 30 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு, ஒரு நல்ல வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், நல்ல வீடு கட்டி நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடு கட்ட முடியல. ஒரு சிலருக்கு அந்த இடமே வாங்க முடியல, இடம் வாங்கினாலும் பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுக்கெல்லாமே பார்க்க போனா, நம்ம நல்ல வீடு கட்டி நல்ல சந்தோஷமா இருக்கணும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், நாம நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பருவத பர்த்தினி அம்மன், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பருவத பர்த்தினி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக நீங்க வீடு கட்டாதவங்களும்
வீடு கட்ட முடியும். நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க, அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். இது போக பார்த்தீங்கன்னா கழுகுமலை முருகப்பெருமானை நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு தாய் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆப்பட்டது தீரும். தகப்பன வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். எந்த குழப்பமும் இல்லாமல் மன நிம்மதியாக மன சந்தோஷமாக வாழலாம். அது போக பார்த்தீங்கன்னா பூமிகாரகன் செவ்வாய். அப்ப அந்த செவ்வாய்ங்கிறது திருச்செந்தூர் முருகன். அப்ப அந்த முருக பகவானை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். இது போக வீடு, மண்ணு, மனை, பொருளாதாரம் இது எல்லாத்திலுமே நீங்க நல்லபடியாக சிறந்து வாழ்வதற்குண்டான அனுகிரகத்தை அந்த திருச்செந்தூர் முருகர் கொடுப்பாரு. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை, அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது. அந்த ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பாருங்க. பார்த்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அது நல்லதா இருக்கும். இன்னைக்கு ஜாதகம் பார்த்து யாருமே கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை. அதனால நீங்க எது செய்யறதா இருந்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு ஆரம்பிங்க. உங்க தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட பாருங்க. அப்படி இல்லைன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.